الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பர்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்தஆலா யார் யாரெல்லாம் செல்வந்தர்களாக மாற்றியிருக்கிறானோ, யாரையெல்லாம் ஏழைகளாக வாழ வைத்திருக்கிறானோ, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப பல பொறுப்புகள் இருக்கின்றன. பொருளாதாரத்தில் வசதியோடு வாழுகின்றவர்களுக்கு என்ற மிக முக்கியமான சில கடமைகள் ஏழைகளுக்கு இருக்காது. இதே போல அந்தந்த வசதிக்குரியவர் செய்ய வேண்டிய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் பொருளாதார வசதியோடு வாழுகின்றவர்கள் இருக்கின்ற விசேடமான 2 கடமைகள், பொறுப்புகள் இருக்கின்றன. அது ஒன்றுதான் ஜகாத் என்ற கடமை, இன்னும் ஒன்று ஹஜ்ஜி என்ற கடமை. இப்படி பல செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த குதுபா பிரசங்கத்தை நோக்குவோம். அந்த அடிப்படையில் திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியை முதலாவது பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே மனிதர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அவனுடைய ஆலயமாகிய காபத்துல்லாஹ்வை தரிசிப்பது. யார் யாருக்கெல்லாம் வசதி அல்லாஹ் கொடுத்தானோ அவர்களுக்கு அது மாத்திரம் சொந்தமானது என்று திருமறை அல் குர்ஆன் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறது. வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா ومن كفر فإن الله غني عن العالمين. அல்லாஹு தஆலா தன்னுடைய ஆலயத்தை தரிசிப்பதை யார் யாருக்கு வசதியையும் ஏற்பாட்டையும் சக்தியையும் அவன் கொடுத்தானோ, எவரவர் சக்தி பெற்றாரோ அவர்கள் மீது அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுக்காக அவருடைய ஆலயத்தை தரிசிப்பது, அதை ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவது அவர்கள் மீது ஃபர்லானது, கடமை என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லிவிட்டு வமா கஃபர ஃபஇன் அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் சக்தியை கொடுத்தான், பொருளாதார வசதியையும் கொடுத்தான், செய்ய முடியுமாக இருக்கிறது.
ஹஜ்ஜி செய்ய செலவழிக்க முடியுமாக இருக்கிற இந்த நிலையிலும் எவர் அதை மறுத்து அல்லாஹுடைய தரிசிக்கின்ற அந்த ஆலயத்தை தரிசிக்காமல் மறுத்து விடுவாரோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் எந்த தேவையுமற்றவன் என்று திருமறை அல் குர்ஆன் சுருக்கமாக ஒரு வசனத்தில் ஞாபகப்படுத்துகிறது. அக்குர்ணையை பொறுத்தவரையில, இதே போன்று முழு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில, முழு உலகத்தை பொறுத்தவரையில் சுருக்கமாக சொல்லுவதானால் 4 வகையான மனிதர்களை பார்க்க முடியும். அல்லாஹத்தாலா சிலரை பெரும் கோடீஸ்வரர்களாக, வசதி வாய்ப்புள்ளவர்களாக, பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். இன்னும் சிலரை அதைவிட கொஞ்சம் தரத்தில் குறைவான ஆக்கியிருப்பான். என்றாலும் அவர்களும் செல்வந்தர்கள் என்ற பட்டியலில் சேர்ந்திருப்பார்கள். 3வது ஒரு குரூப் இருக்கும், அவர்கள் சாதாரணமான ஏழைகளாக இருப்பார்கள். அவர்கள் சாதாரணமான மனிதர்களாக இருப்பார்கள், சாதாரண உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அவர்களும் கௌரவமானவர்கள். இதே போல 4வது வகுப்பில் இருப்பார்கள், அவர் ஜக்காத் எடுக்க தகுதி என்ற அளவில் இருக்கின்ற ஃபகீர்களாக, பரம ஏழைகளாக, கஷ்டத்தோடு வறுமையோடு வாழுகின்ற, அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாமல் கஷ்டத்தோடு வாழுகின்ற கண்ணியமான பலர் இந்த பூமியில் வாழுவார்கள். வசதி கூடியவர்கள், அடுத்த வசதி உள்ளவர்கள், அது வசதி குறைந்தவர்கள், அதைவிட வசதி குறைந்தவர்கள், இப்படி 4 வகுப்பார்களை பொதுவாக எல்லா மஹல்லாக்களிலும் காணலாம், எல்லா ஊர்களிலும் காணலாம், முழு நாடுகளிலும் காணலாம், முழு உலகத்திலும் காணலாம். எனவே இந்த 1வது வகுப்பார் இருக்கிறார்களே, மிக வசதி வாழுகின்ற, பொருளாதாரத்தோடு வாழுகின்ற, கோடீஸ்வரர் இருக்கின்ற அவர்களுக்கு இருக்கின்ற அதே கடமை போல 2வது தரத்தில் இருக்கின்ற வசதி வாய்ப்போடு வாழுகின்றவர்களுக்கும் 2 கடமை இருக்கும். ஒரு கடமை பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஜக்காத் என்ற கடமை, இன்னும் ஒன்று உடல் ரீதியாகவும் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஹஜ்ஜி என்ற கடமை. 2000ஆம் ஆண்டு, 1990ஆம் ஆண்டு, 1980ஆம் ஆண்டு, 1970ஆம் ஆண்டு, இப்படி அக்குருடைய வரலாறை படித்துக் கொண்டு போனால் 1970ஆம் ஆண்டுகளிலேயும் ஹஜ்ஜிக்கு சென்ற பலர் இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலம் நான் கேள்விப்பட்டேன், 1960, 50க்கு பிறகெல்லாம் இந்த விமான வசதி வருவதற்கு முன் பல மாத காலங்கள் சிரமத்தோடு கப்பல்களை பிரயாணம் செய்து ஹஜ்ஜி செய்த வரலாறு இருக்கின்றன. 2 மாதம், 3 மாதம், 1.5 மாதம், 70 நாட்கள், 90 நாட்கள், இப்படி பெரும் தியாகத்தை செய்து ஒரு காலம் ஹஜ்ஜி செய்த வரலாறு அக்குர்ணையில் பிறந்து வாழ்ந்த எத்தனையோ ஹாஜிகள் அப்படி ஹஜ்ஜி செய்து மரணித்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வரலாறுகள் பதியப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா அத்தனை பேருடைய கபரை வெடிச்சுமாக்கிடுவானாக. இப்படி 1990ஆம் ஆண்டு, 80, 2000ஆம், 2020ஆம், இப்படி பார்த்து கொண்டு போனால் ஒவ்வொரு வருஷத்திலும் அக்குரிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஹஜ்ஜி என்ற அந்த பயணத்தை சென்று கொண்டே இருக்கிறார்கள். பழைய ஹாஜிகள், புதிய ஹாஜிகள், எதிர்கால ஹாஜிகள் என்றெல்லாம் பழையவர்களாக இருந்தாலும் புதியவர் இருந்தாலும் அவர்கள் எவரெல்லாம் ஹஜ்ஜி செய்தார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. அவர்கள் செய்த ஹஜ்ஜினுடைய முழுமையான கூலி அல்லாஹ் கொடுத்திருப்பானாக. அந்த ஹஜ்ஜின் மூலமாக என்ன தன்மைகள் நாடப்பட்டதோ அந்த தன்மைகளை அத்தனை ஹஜ்ஜி செய்த ஹாஜிகளுக்கும் ஹாஜாக்களுக்கும் தான் கொடுத்துருவானார். இது இந்த குதுபா பிரசங்கத்தின் 1வது பகுதி. யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்துவிட்டு ஹஜ்ஜி கடமையாக இருக்கும் நிலையில் ஹஜ்ஜை முடித்த பல ஹாஜில் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அவர்களுடைய ஹஜ்ஜிகள் எல்லாம் கபூல் செய்து கொள்ளட்டும் என்ற ஒரு துவாவை முதலாவது சொல்லிவிட்டு, அந்த ஹஜ்ஜிலை முடித்தவர்கள் இன்று வரை தன்னுடைய ஹஜ்ஜுடைய பண்புகளை பாதுகாத்திருக்கிறோமா, பாதுகாத்துக் கொண்டு வருகிறோமா, அந்த தன்மைகள் எங்களுக்கு இருக்கிறதா என்பதை அவரவரை சிந்தித்து, தான் அல்லாஹுடைய மாளிகை தரிசித்திருக்கிறேன், ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு சென்றிருக்கிறேன், இந்த ரவுதா ஷரீஃபை நான் தரிசித்திருக்கிறேன், நபிடி மீது நான் சலாம் சொல்லி இருக்கிறேன், மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் கண்டிருக்கிறேனே, ஜம்ரத்துல் ஊலா, ரம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா என்று கல்லெறிய வேண்டிய இடங்களுக்கெல்லாம் கல்லெறிந்தேனே, இப்படியெல்லாம் அமல் செய்த நான் இந்த பக்குவத்தை இதுவரை பாதுகாத்து வருகிறேனா என்று அவரவர் தன்னை பற்றி சிந்தித்துக் கொள்ளட்டும். இது இந்த குதுபா பிரசங்கத்தின் 1வது பகுதி. இந்திய குதுபா பிரசங்கத்தின் மிக முக்கியமான செய்தி என்னவெனில், ஏற்கனவே ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தி அல்ல இது. இந்திய குதுபா பிரசங்கத்தின் நோக்கமே இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய மே மாதம் 1ஆம் திகதி, 2ஆம் திகதி, 4ஆம் தேதி, இப்படி வருகின்ற மே மாதம், இது ஏப்ரல் முடிய போகிறது, மே மாதம் ஆரம்பம் முதல்
பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த திருநாடாகி இந்த ஸ்ரீலங்காவிலிருந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும், அவர்களுடைய ஆதாப் ஒழுக்கங்கள் என்ன, எப்படி எப்படி பேணுதல் நடக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு விசேட பயான்கள் நடந்து முடிந்துவிட்டன. அதுவும் முடிந்துவிட்டது. இந்திய குதுபா பிரசங்கத்தின் தலையங்கம் என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் ஒரு கடமையாக்கி வசதி வாய்ப்போடு அல்லாஹ் வாழ வைத்து பல கோடி லட்சக்கணக்கின் சொந்தக்காரராக இருந்து நாளை மறுநாள் வருகிற வருஷம் அடுத்த வருஷம் என்று சொல்லியே எங்களோட ஆயுள் முடிய போகிறது. இன்னமும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை பாழாக்கி விடாமல் இன்னும் பிறகு எதிர்பார்த்து விடாமல் ஹஜ்ஜுடைய கடமையை யார் மீது அல்லாஹ் பொறுப்பாக்கினானோ கடமையாக்கினானோ இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 2027ஆம் ஆண்டு அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு நான் நியத்து வைக்கிறேன் என்ற உறுதியான நியத்து வைத்துக் கொள்ளும். இன்னமும் பிற்படுத்த முடியாது. காலம் சென்று விட்டது, வயது சென்று கொண்டிருக்கிறது, போனது போய்விட்டது. எதிர்வரக்கூடிய 2027ஆம் ஆண்டு அல்லாஹ் என்னுடைய ஹயாத்தை போட்டிருந்தால் நான் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வேன் என்ற உறுதியான நியத்து வைப்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் மிக முக்கியமான பகுதியாகும். காரணம் என்ன தெரியுமா? சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ, யார் அல்லாஹுடைய மாளிகை தரிசித்து ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்து ஃபலம் யர்ஃபுஸ், தவறுகளை செய்யவில்லை, பிழையான வார்த்தைகளை பிரயோகிக்கவில்லை, பாவமான காரில் ஈடுபடவில்லை, அவரை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் தெரியுமா? ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவர் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்துவிட்டு நாடு திரும்புகிறார், ஊருக்கு திரும்பி வருகிறார், நாட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை எப்படி தெரியுமா? அன்று பிறந்த ஒரு பாலகன் எப்படி எந்த குறையும் இல்லாத எந்த பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஒரு அடியாராக உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பானோ அதே போன்று அல்லாஹ் அவனை பரிசுத்தமாக ஆக்கி தன்னுடைய ஊருக்கு தன்னுடைய நாட்டுக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். எனவே அப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க ஒரு இபாதத் யார் மீது கடமையாக இருக்கிறதோ, யார் மீது பரந்தாக இருக்கிறதோ அவர் பிற்படுத்த முடியாது. இதே நேரத்தில் 2002ஆம் ஆண்டு, 1990ஆம் ஆண்டு, 1980ஆம் ஆண்டு அல்லது 2010ஆம் ஆண்டு, பல வருஷங்களுக்கு முன்பதாக 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்பதாக ஹஜ்ஜிகளை செய்துவிட்டு இன்னமும் அல்லாஹ் வசதிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறானா? இன்னும் செய்வோம், அல்லாஹ்வோட மாளிகை தரிசிப்போம், அதுக்கு நியத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் இவரெல்லாம் ஹஜ்ஜி கடமையாக ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவர் கட்டாயமாக ஹஜ்ஜி செய்ய நியத்து வைப்போம். யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்து முடித்து சில வருடங்கள் சென்றிருக்கிறது, சில வருஷங்கள் சென்றிருக்கிறது, அல்லது பல வருஷங்கள் கடந்து விட்டன, மீண்டும் ஒரு முறை செய்வோமே, அல்லாஹ்வுக்காக செலவழிப்போமே. ஒரு 20 லட்சம், ஒரு 25 லட்சம், ஒரு 50 லட்சம் ஒரு குடும்பத்தோடு சென்றால் அப்படிப்பட்ட ஒரு தொகையை அல்லாஹ்வுக்கு ஒதுக்கி மீண்டும் ஒரு முறை செய்வோம். நாட்டினுடைய சட்டங்களுக்கு இணங்க, மார்க்க சட்டங்களை பேணி அதற்கு இடம் இருக்குமானால் அவைகளை உலமாக்களை முகவர்களை சந்தித்து அதன் படி சட்டங்களை கேட்டு 2வது 3வது முறை ஹஜ்ஜி செய்ய வசதி இருந்தால் அதை நீட்டி வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நாம் நேரடி விஷயத்துக்கு வருவோம். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, கது ஃபரலல்லாஹு லகுமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஹஜ்ஜி என்ற கடமையை உங்கள் மீது கடமையாக்கி விட்டான். ஃபஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜி செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா நடத்துகிறார்கள், மிம்பர் படியிலே ஏறுகிறார்கள், சஹாபாக்களை ஒன்று சேர்த்து இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், கது ஃபரல அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான், நீங்கள் ஹஜ்ஜி செய்வீர்களாக என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஒரு சஹாபி எழும்பினார். ரசூலுல்லாஹ் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் தகுதி இருந்தால் வசதி இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் செய்ய வேண்டுமா என்று சஹாபி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். அந்த ஹதீஸுடைய கடைசி வருகிறது, ஒரு முறைதான் ஹஜ்ஜி கடமை. ஆயுளுல் ஒருமை, ஒருவருக்கு ஹஜ்ஜை முடித்தால் ஒரு முறை செய்தாலும் கடமை நிறைவேறிவிடும். மேலதிகமாக செய்கின்ற ஒவ்வொரு ஹஜ்ஜும் அது சுன்னத்தான ஹஜ்ஜாக மாறும் என்ற செய்தியை அறிஞர் பெருமக்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். எனவே எவர் மீது ஹஜ்ஜி கடமையாகி இன்னமும் ஹஜ்ஜை முடிக்கவில்லையோ அவர் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வருஷம் 2027ஆம் ஆண்டு ஹஜ்ஜிக்கான தயாரிப்பை செய்து கொள்ளுங்கள். ஆயத்தமாகவும் இன்ஷா அல்லாஹ்.
கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகுவோம், அதற்கு எதிர்பார்ப்போம், அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் ஹஜ்ஜி கடமையாகி இன்னமும் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் ஆயுள நீளமாக்கட்டும், தேக ஆரோக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். ஹஜ்ஜுடைய கடமையை முழுமையாக அழகான முறையில் செய்துவிட்டு வருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக என்று துஆ கேட்பதோடு, இந்த குத்துபா பிரசங்கத்தை பொறுத்தவரையிலே எவருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையாகி வருகிற வருஷம், அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் என்று பிற்போட்டு சில நேரம் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? பல வசதிகளையும் சந்தர்ப்பங்களை கொடுப்பான். இவர் சோதித்து பார்ப்பான். ஆனால் இவர் கஞ்சத்தனம் செய்வார். இவர் கஞ்சத்தனமா செய்வார். இவருக்கு ஆசை வராது. பிறகு பிறகு என்று லேட் பண்ணுவார். திடீரென அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்த தேக ஆரோக்கியத்தை இல்லாமக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லது வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான், திடீரென அவருடைய அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போய்விடும். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவருக்கு ஹஜ்ஜி கடமையாகி தேக ஆரோக்கியமும் இருந்து வசதி வாய்ப்பும் இருந்து ஹஜ்ஜி செய்ய எல்லா வசதிகளும் கிடைத்து அவர் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்து பிறகு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போனாலும் அவர் மீது இருக்கின்ற அந்த கடமை இல்லாமல் போகாது. ஹஜ்ஜி செய்ய உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, தேக ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான், அதற்குரிய வசதியை கொடுத்தான், அதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, அதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய முடியுமாக இருந்தும் இவர் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்யாமல் ஏதோ ஒரு துனியாவுடைய காரியத்துக்காக கஞ்சத்தினத்தின் காரணத்தினால் தேவையில்லாத ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஹஜ்ஜை பிற்படுத்தி திடீரென அவர் ஏழையாக மாறினாலும் அந்த கடமை நீங்குமா? நீங்காது. எனவே எவரவருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையாகி இன்னமும் ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவர்கள் இன்று நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வருஷம் உறுதியாக நியத்து வைப்போம். காரணம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் இதன் பிறகு நியத்து வைத்தாலும் முடியாது. 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஹாஜிகள் ஹஜ்ஜி யாத்திரையை முடிக்க தயாராகிவிட்டார்கள். எல்லாம் முடிந்து விட்டது. இதன் பிறகு ஒரு நியத்து வைத்தாலும் போக சந்தர்ப்பம் இல்லை. எனவேதான் அடுத்த வருஷத்தை சொல்கிறோம். 2027ஆம் ஆண்டு ஹயாத்தோடு இருந்து அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை தர வேண்டும். எவரவருக்கெல்லாம் வசதி கிடைத்திருக்கிறதோ அது ஃபர்லு, அது வாஜிபு, கடமை என்பதை உணர்ந்து உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அத்தனை பேருக்கும் ஒரு புரிவானாக. இப்பொழுது அல் குர்ஆன் ஒரு எச்சரிக்கை செய்கிறது. என்ன எச்சரிக்கை தெரியுமா? ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் செய்ய சந்தர்ப்பத்தை கொடுத்தும் அதை செய்யாமல் அவர் பராமுகமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவனுடைய ஹஜ் எனக்கு தேவையில்லை, அவனுடைய காசு எனக்கு தேவையில்லை, அவன் என்னுடைய பைத்துல்லாவை சந்திக்க வரவன் தேவையில்லை. அல் குர்ஆன் அதை எப்படி சொல்லுகிறது என்பதை பாருங்கள். வமா கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். மேலும் எவர் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிராகரித்து குஃப்ரு செய்து மறுத்து விடுகிறாரா? ஃபைன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன, அகிலத்தார்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். உன்னுடைய ஹஜ் எனக்கு தேவையில்லை, போ, உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை, நீ வந்தாலும் வராவிட்டாலும் ரெண்டு கொண்டுதான் என்று சொல்லுவது போல அல்லாஹ் தஆலா தேவையற்றவன் என்று எச்சரிக்கை செய்கிறான். எனவே ஹாஜியர்கள் யாரெல்லாம் கடமையாகி விட்டதோ நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் எதிர்வரக்கூடிய வருஷங்களிலே ஹஜ்ஜி செய்ய நியத்து வைக்கக்கூடியவர்களுக்கான சில வாசகங்களை இங்கு சொல்வது பொருத்தம் என்ற காரணத்தினால் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறோம். ரசூல் சொல்வதை பாருங்கள். மன் கலகதாதன் வராஹிலத்தன் துபல்லிகுஹு இலா பைத்தில்லாஹி வலம் யஹஜ்ஜ ஃபலா அலைஹி அன் யமூத யஹூதியா அவ் நஸ்ரானியா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒருவருக்கு ஹஜ்ஜி செய்வதற்கான வசதி வாய்ப்பை கொடுத்து, தேக ஆரோக்கியத்தையும் கொடுத்து, பிரயாண வசதியையும் கொடுத்து, தபுலுகுஹு இலா பைத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகையை சென்றடைய வசதி இருந்தும் அவர் வலம் யஹஜ்ஜ, அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் ஃபலா அலைஹி அன் யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவன் யஹூதியாக செத்தாலும் பரவாயில்லை, அவன் நசரானியாக மௌத்தானாலும் பரவாயில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒரு ஹதீஸும் இங்கு அதிகமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்து ஏற்கனவே ஹஜ்ஜை முடித்தோமோ அவர்களுக்கும் ஒரு நன்மாராயம், இந்த வருஷம் ஹஜ் செய்ய யாரும் தயாராக இருக்கிறோமோ அவர்களுக்கும் ஒரு நன்மாராயம் இருக்கிறது. அதையும் பார்ப்போம். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் யாருக்கு கடமையாக்கினானோ
அவர்கள் யார் அல்லாஹ்வுக்கு அந்த ஹஜ்ஜை உண்மையான நியத்தோடு இஹ்லாஸோடு நிறைவேற்றினாரோ, பாவங்களை செய்யவில்லை, அடுத்தவருக்கு துன்பம் விளைவிக்கவில்லை, வார்த்தையாலும் பிழை செய்யவில்லை, செயல்களாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை, அந்த ஹஜ்ஜை சரியான ஃபர்லு ஷர்த்துகளை பேணி யார் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ, ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல எந்த பாவம் இல்லாத ஒரு மனிதனாக அவன் இந்த நாட்டை வந்து சேர்கிறான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நற்செய்தி ஏற்கனவே ஹஜ் முடித்தவர்களுக்கும் உரியதுதான். இந்த வருஷம் எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி எல்லாம் இந்த நாட்டிலிருந்து ஹஜ் செய்ய தயாராக இருக்கிறோமோ அவர்களுக்கும் நன்மாராயம் தான் இது. இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னத்து. சரியான பர்லுகளையும் ஷர்த்துகளையும் வாஜிபுகளையும் முஸ்தஹபாத்துகளையும் பேணி யார் சரியான ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறொன்றில்லை, சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மாராயத்தை கூறுகிறார்கள். பல லட்சம் ரூபாய் செலவழிக்கிறோம், பல நாட்களை தியாகம் செய்ய போகிறோம், நாட்டை விட்டும் ஊரை விட்டும் குடும்பத்தை விட்டும் தொழில் துறவுகள் அத்தனை விட்டும் ஒதுங்க போகிறோம். இந்த நற்செய்தி எங்களுக்கு கிடைக்கட்டும், அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கிடுவானாக. யாரெல்லாம் ஏற்கனவே ஹஜ்ஜை முடித்தார்களோ அவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. இந்த வருஷம் யார் ஹஜ்ஜை நியத் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. எதிர்வரக்கூடிய வருஷங்கள் யார் நாம் நியத் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பானாக. இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரதி ஃபைன்னஹுமா. நீங்கள் ஹஜ்ஜையும் செய்யுங்கள், உம்ராவையும் செய்யுங்கள். ஃபைன்னஹுமா, இந்த ஹஜ்ஜி உம்ரா இந்த ரெண்டு வணக்கம் இருக்கிறதே, யன்ஃபியானில் ஃபக்ர வத்துனூப, வறுமையை விட்டும் அது பாதுகாக்கிறது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வத்துனூப, பாவங்களையும் அழித்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு செய்தி சொல்கிறார்கள். ஹஜ் உம்ரா முடிப்பதன் மூலம் வறுமை என்ற அந்த பயங்கரமான நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான், பாவ சுமையிலிருந்து எங்களை கழுவி சுத்தமாக்கி விடுகிறான். இதுவும் ஒரு நன்மாராயம். இதே போல முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இன்னும் ஒரு நற்செய்தி பாருங்கள். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹி, அல்லாஹ்வுடைய மாளிகை தரிசிக்க செய்கின்ற ஹாஜிகளாக இருக்கட்டும், அது உம்ரா செய்ய செல்கின்ற உம்ராக்கள் செய்கின்ற ஒருவராக இருக்கட்டும், ஹாஜி உம்ரா இந்த ரெண்டு பேரும் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகின்ற 820 கோடி பேர்களிலே அல்லாஹ்வுடைய படை, வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இன்தஊஹு அஜாபஹும், அவர் கேட்டார்களா அல்லாஹ் உடனே கொடுப்பான் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அல்லாஹ் தந்த பாக்கியத்தை ஏற்கனவே ஹஜ் முடித்தவர்களும் கொடுப்பானாக, இந்த வருஷம் தயாரானவர்களும் கொடுப்பானாக, எதிர் வருஷங்கள் செய்ய இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த மரியாதையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. இன்னும் ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஏற்கனவே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் தெரிந்திருக்கும், என்றாலும் இந்த வருஷம் செல்ல தயாராக இருக்கின்ற அல்லது எதிர்வரக்கூடிய வருஷங்கள் செய்ய இருக்கின்றவர்களுக்கும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்ற காரணத்தினாலே அதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அதாவது ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு மக்காவிலே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் துவா கபூலாகின்ற முக்கியமான இடங்களாக இருக்கின்றன. அது மக்காவிலும் இருக்கிறது, மதீனாவிலும் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபாவுடைய மைதானம் இருக்கிறது, இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே மனிதன் கேட்கின்ற அந்த துவா இருக்கிறது, அந்த சிறந்த நாளிலே கேட்கின்ற துவாவை அல்லாஹ் மிக சிறந்த துவாவாக அங்கீகரிக்கிறான். மனிதன் கேட்கின்ற துவாக்களிலே துவா கபூலாகக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு தொழுகைக்கு பிறகு அத்தஹியாத்துடைய நேரத்தில் கேட்கின்ற துவா, சுஜூதில் இருக்கின்ற துவா, தஹஜ்ஜுதிலே கேட்கின்ற துவா, அல்லது 2 இகாமத் பாங்குக்கு மத்தியில் கேட்கின்ற துவா, இப்படி கபூலாகக்கூடிய இடங்கள் இருப்பது போல ஹஜ்ஜிக்கு சென்ற ஒரு மனிதர் அரஃபாவுடைய மைதானத்தில் கேட்கின்ற துவா இருக்கிறது, அது மறுக்கப்படுவதில்லை. ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபத, அரஃபாவுடைய தினக்கிலே கேட்கின்ற துவா இருக்கிறது, அது மனிதர்கள் கேட்கிற எல்லா துவாவை விடவும் சிறந்தது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல ஹஜ்ஜுடைய வணக்கத்திலேயும் உம்ராவுடைய வணக்கத்திலேயும் தவாப் என்ற வணக்கம் இருக்கும். காபத்துல்லாவை சுத்தி சுத்தி தவாப் செய்வார்கள், 7 தடவை செய்வார்கள். அதைத் தொடர்ந்து சை என்ற ஒரு வணக்கம் இருக்கும். சஃபா மர்வா என்ற இந்த 2 இடத்துக்கும் மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவார்கள். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தவாஃபுடைய நேரத்தில் கேட்கின்ற துவா அதுவும் அங்கீகரிக்கப்படும். இதே போல காபத்துல்லாஹுடைய சில மூளை இருக்கின்றன, அந்த இடங்கள் கேட்கின்ற துவாக்கள் கபூல் ஆகும். தவாப் செய்கின்ற போது கேட்கின்ற துவா கபூல் ஆகும்.
அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஒரு நாள் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சை என்று சொல்லுவோம். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் நடுவிலே ஓடுகின்ற அந்த ஓட்டத்தை தொங்கோட்டம் ஓடுதல் என்று பெயர். அந்த நேரத்தில் கேட்கின்ற துஆவும் கபூலாகும். எனவே ஃபபதஅ பிஸ்ஸஃபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுடைய அமலை முடித்துவிட்டு சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓடுகின்ற அந்த தொங்கோட்டத்தை ஆரம்பித்த பொழுது சஃபா என்ற மலையிலிருந்து ஆரம்பித்தார்கள். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஓடுவார்கள், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு ஓடுவார்கள், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு ஓடுவார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஓடுவதற்கு சை என்று பெயர். ஃபவஹ்ஹதல்லாஹ, அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று அல்லாஹ் புகழ்ந்த பிறகு, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்ன பிறகு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றெல்லாம் துஆ கேட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபா மர்வா இந்த ரெண்டு அமல்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து துஆ கேட்க ஆரம்பித்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஒவ்வொரு இபாதத்தும் மிக முக்கியமானது. இப்பொழுது ஹஜ்ஜி செய்ய தயாராக இருக்கின்ற, எதிர்காலம் ஹஜ்ஜி செய்ய இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்வதற்காகவே இந்த செய்திகள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. அரபாவுடைய மைதானத்திலே 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 4 மணித்தியாலம், 5 மணித்தியாலம், 6 மணித்தியாலம் தனியே மலைகளுக்கு மேலே தான் இருக்கிற இடத்திலே நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக, படுத்தவர்களாக எந்த நிலையில் முடியுமோ அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்க வேண்டிய ஒரு நிலைமைதான் அந்த அரபாவுடைய மைதானம். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரபாவுடைய அந்த தினம் இருக்கிறது, அந்த தினம் இந்த உலகத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளை விடவும் சிறந்தது. ஒரு நாளையிலே இருக்கின்ற ஒரு மணித்தியாலமும் சிறந்ததுதான் ஒரு மனிதனை பொறுத்தவரை. இதே போல வருஷத்திலே வருகின்ற 360 நாள் வைத்துக்கொள்ளும், உதாரணத்துக்கு அல்லது 355 நாள் வைத்துக் கொள்ளுங்கள். இருக்கின்ற அத்தனை நாட்களிலும் அரபாவுடைய தினத்தை விட சிறந்த ஒரு நாள் இல்லை என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. சொல்லிவிட்டு மாமின் யௌமின் அஃதல் இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபத, அரபாவுடைய தினத்தை போல சிறந்த ஒரு நாள் இந்த உலகத்துக்கு வராது. யன்சிலுல்லாஹு தபாரக வ தஆலா இலா ஸமாஇத் துன்யா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால், தன்னுடைய ரஹ்மத்தால் இந்த முதலாவது வானத்தில் அவன் இறங்கி என்றால் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கபூலியத்தும் இறங்குகிறது. அல்லாஹ் தஆலா ஃபயுபாஹி பி அஹ்லில் அர்தி அஹ்லஸ் ஸமாஇ, மலக்குமார்கள் அல்லாஹ் கூப்பிடுகிறான். எல்லா மலக்குமார்களையும் கூப்பிட்டு அல்லாஹ், என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா, உன்னுரு இலா இபாதி, பாருங்கள் என்னுடைய அடியார்களை. 35 லட்சம் பேர், 25 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் அந்த அரபாவுடைய மைதானத்தை உரைந்து ஒன்று கூடியிருப்பார்களே. அல்லாஹ் சொல்லுவான், வானலோகத்தில் இருக்கின்ற மலக்குமாரை பார்த்து, பாருங்கள் இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே வாழ்கின்ற என்னுடைய அடியார்களை பாருங்கள். ஜாஊனி, என்னிடம் வந்திருக்கிறார்களே. மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீகின், தூரம் தூரமான பிரதேசங்களிலிருந்து நடந்தவர்களாக, பிரயாணித்தவர்களாக, வாகனங்களிலே, விமானங்களிலே, பஸ் மூலமாக எப்படியோ எங்களை வந்து அடைந்து இந்த 35, 45, 25 லட்சக்கணக்கான மனிதர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவான் மலக்குமாரை பார்த்து, பாருங்கள் ஷால்சன் கபுரன் லாஜீன, என்னை நாடி வந்திருக்கிறார்களே, பரட்டை தலையில் வந்திருக்கிறார்களே, தூசி படிந்து வந்திருக்கிறார்களே, 2 ஆடை இஹ்ராம் துணி அடிந்து வந்திருக்கிறார்களே. ஜாவு மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீகின், முழு உலகத்திலிருந்தும் என்னுடைய கட்டளை இணங்கி வந்திருக்கிறார்களே. யர்ஜூன ரஹ்மதி, இவர்களெல்லாம் என்னுடைய அருளை எதிர்பார்த்திருக்கிறார்கள். வலம் யரவு இகாபி, என்னுடைய தண்டனை அவர்கள் கண்ணால் காணவில்லை, காணாமலே பயந்து வந்திருக்கிறார்கள். பலம் யர யௌமன் அக்ஸர இத்கன் மினன் நாரி மின் யௌமி அரஃபத, எனவே இந்த அரஃபாவுடைய தினத்திலே நான் விடுதலை செய்கின்ற அளவுக்கு உலகத்தில் எந்த நாளிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கேட்கிற துஆவும் மிக முக்கியமானது. இப்படி பல விஷயங்களை ஞாபகப்படுத்த முடியும். இன்னும் சுருக்கமாக ஞாபகப்படுத்துவதானால், கல்லெறிகின்ற இடம் இருக்கிறது. ஜம்ரத்துல் ஊலா என்று சொல்லுவார்கள், ஜம்ரத்துல் உஸ்தா என்று சொல்லுவார்கள், ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், கானன் நபியோ, நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்மில் ஜம்ரத்தத் துன்யா சும்மா யக்திஃபு ஃபயதுஉ தவீலா, ஒரு இடத்துக்கு வருவார்கள், கல்லெறிவார்கள். ஷைத்தானுக்கு கல்லெறி சொல்லுவோமே, அந்த இடத்துக்கு ஒரு கல்லெறிவார்கள், கல்லை எரிந்து விட்டு துவா கேட்பார்கள், திருப்பி அடுத்த இடத்துக்கு போவார்கள், திருப்பியும் துவா கேட்பார்கள், திருப்பி அடுத்த இடத்துக்கு செல்வார்கள், திருப்பியும் துவா கேட்பார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லெறிகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய துவா கேட்பவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். இதே போல முஸ்தலிஃபா இருக்கிறது, மினா இருக்கிறது, அரஃபா இருக்கிறது.
பல இடங்கள் அல் முல்தசம் என்ற இடம் இருக்கிறது. காபத்துல்லாஹிலே அல்லாஹுடைய மாளிகையிலே முல்தசம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது ருக்குன், யமானி, வாசல், இந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட இடம். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா மின் அஹதின் யல்தஸிமுஹு ஃபயதுல்லாஹ இல்ல ஸ்துஜீப லஹு. அந்த இடத்தில் எவரெல்லாம் அல்லாஹ்வின் துஆ கேட்பார்களோ அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்தே தீருவான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல நன்மார்களை சொல்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதான ஜம்சம் தண்ணி உற்பத்தியாகின்ற இடம் இருக்கிறது. இதே போல ஜம்சம் தண்ணி குடிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஉ ஜம்ஸம லிமா ஷுரிப லஹு. எந்த நியத்தை வைத்து ஒரு ஜம்சம் தண்ணீரை குடிப்பாரோ அவர் கேட்டது, அவர் நாடியது, எதை விரும்பினாரோ அல்லாஹ்வுடைய நாடினாரோ அதை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சுருக்கமாக சொல்வதானால் மிக நீளமான ஒரு தலையங்கம். இதுவரைக்கும் எவரெல்லாம் ஹஜ்ஜி செய்து முடித்தோமோ அல்லாஹ்தாலா அத்தனை பேர் ஹஜ்ஜை கபூல் செய்ய வேண்டும். எவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, இந்த வருஷம் செய்ய அல்லாஹ் தண்டனை கொடுத்தானோ அவர்களுடைய பிரயாணங்களை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. தேக ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. நல்ல முறையில் அவர்கள் இஹ்லாஸோடு, உண்மையான எண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுப்பானாக. இதே போல இதுவரையிலும் ஹஜ்ஜி கடமையாகி ஹஜ்ஜை முடிக்க நியத்து வைக்காமல் இருந்தோமோ இன்று இந்த நிமிஷம் நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் எதிர்வரக்கூடிய வருஷங்களில் ஹஜ்ஜை முடிப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. உடல் ரீதியான சக்தியையும் வசதி வாய்ப்புகளையும் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். துஆ செய்வோம். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பள்ளிவாசலிலே தொழுகின்ற ஒரு தொழுகை இந்த உலகத்தில் இருக்கின்ற பல லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களே எங்கு தொழுதாலும் கிடைக்காது. அத்தனை பள்ளிவாசல் தொழுவதை விட அங்கு தொழுகின்ற ஒரு தொழுகை 1,00,000 தொழுகைக்கு சமனானது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கும் கிடைக்குமா? எத்தனை கோடி இருந்தாலும் கிடைக்குமா? எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் பணம் இருந்தால் செய்ய முடியுமா? நியத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அருள் புரியட்டும். இதே போல மதீனா பள்ளிவாசலிலே யாரு போய் தொழுவாரோ அவர் எந்த பள்ளியிலும் தொழுத தொழுகையின் அந்தஸ்தை விட 1000 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல குபா பள்ளிவாசல் இருக்கிறது, திப்லத்தேன் பள்ளிவாசல் இருக்கிறது, தாயிஃப் நகரம் இருக்கிறது. இப்படி பல செய்திகளை சொல்ல முடியும். நியத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் சென்றார்களோ திருப்பியும் செல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் சென்றார்களோ அவர்கள் அல்லாஹ் இன்னும் சந்தர்ப்பத்தை கொடுக்கட்டும். யாரெல்லாம் இந்த வருஷம் நியத்து வைத்தார்களோ எந்த தங்கு தடையும் இன்றி அழகான அந்த பயணத்தை முடித்து அன்று பிறந்த பாலகரை போன்ற உண்மையான பாக்கியத்தை கொடுப்பானாக. இதே போல யாரெல்லாம் அடுத்த வருஷம் நியத்து வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக அந்த ஹஜ்ஜுடைய வழக்கத்தை முடித்து அல்லாஹ் கிருபை செய்வானாக. இன்னும் பிற்படுத்தி இன்னமும் அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் என்று பிற்படுத்தி அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இழந்த பாக்கியம் கட்ட மனிதர்களாக மாறிவிடாமல் யாருக்கெல்லாம் அந்த செல்வ பாக்கியத்தை கொடுத்தானோ அத்தனை பேருக்கும் அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அத்தனை பேர் கொடுத்து தருவானாக. ஏழைகளுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. பணக்காரர்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. யார் யாருக்கெல்லாம் ஜக்காத் என்ற கடமையும் ஹஜ் என்ற கடமையும் தலையில் சுமத்தாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த பரலான ஹஜ்ஜை சரியாக பாக்கியம் தருவானாக. ரப்பே எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஹலாலான ஆஜத்தை நிறைவேற்ற தருவாயாக. யாரெல்லாம் ஹஜ் செய்து முடித்து வந்திருக்கிறோமோ அத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு முழுமையான கூலி எங்களுக்கு தந்திருப்பாயாக. இந்த வருஷம் நாமெல்லாம் ஹஜ்ஜை யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் முழுமையான கூலி கொடுப்பாயாக. அடுத்தடுத்த வருஷங்களிலும் சரியான முறையில் ஹஜ்ஜில் வணக்கத்தை பங்கு தருவாயாக. ரப்பே ஒரு உலகத்தில் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகின்றன. அரபு நாடுகள் என்ன, இஸ்லாமிய நாடுகள் என்ன, இஸ்லாம் என்ற பெயர் தாங்கி வாழுகின்ற ஒவ்வொரு நாடுகளையும் குறிவைத்து முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகள் மதரசாக்கள் உடைத்து நொறுக்கப்படுகின்றன. முஸ்லிம் சமூகத்தின் வளங்கள் சுராண்டுவதற்கான, எடுப்பதற்கான, அதை எடுத்து அவர்கள் பாவிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ அரபு நாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமிகளை என்னென்னலாம் வளங்களை வைத்திருக்கிறாயோ அதையெல்லாம் குறிவைத்து அதை எடுப்பதற்கு திட்டம் தீட்டுகின்ற யகூதி நசாராக்கள் இடம் கொடுக்காமல் முஸ்லிம் சமூகத்தினை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சொத்துக்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய அகீதாக்களை சீராக்கிடுவாயாக. ரப்பே முஸ்லிம் சமூகத்தினை பாதுகாப்பாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்தில் செல்வக்கூடிய பாக்கியத்தை மக்களுக்கு தந்துருவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி
وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا الله تعالى إلى ما دعاكم فصلوا وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار، وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف